அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அறிவியல் பாடத்தில் முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை பற்றி நம்ம என்னது பார்த்துக்கிட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் குறிப்பாக எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க என்பதை பற்றி என்னது நம்ம இந்த சீரியஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேவா? வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் ஏ, ஓகேவா? ஏ அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை சொல்லிட்டாங்க. எலமெண்ட் ஏ விச் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். எது கூட ரியாக்ட் பண்ணுது? நீர் கூட என்னது இணைபிரிஞ்சு ஒரு கரைசலை, ஒரு சொல்யூஷனை உருவாக்குது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஃபினாப்தலின் கரைசலோடு ஆட் பண்ணும் பொழுது என்னவா மாறுதுன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறுது, பிங்க் கலரில் மாறுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஏ என்ற காம்போனண்ட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 காம்போனண்ட்டில் எது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? குறிப்பாக இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜி, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னா என்னது? வெள்ளி அப்படின்னு, நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். மெக்னீஷியம், சல்ஃபர் அண்டு கார்பன். ஓகேவா? குறிப்பாக நீங்கள் இங்கே ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த சொல்யூஷன் ஃபினாப்தலினை பிங்க் கலரில் மாற்றுது. அப்போ இந்த சொல்யூஷனோட நேச்சர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சொல்யூஷனோட நேச்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதோட நேச்சர் என்ன? ஃபினாப்தலினை பிங்க் கலராக மாற்றுறது. அப்போ இது ஆசிடா இல்லை பேஸா இல்லை சால்ட்டா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து நிறம் காட்டி சோதனை அப்படின்றத நம்ம படிச்சிருந்திருப்போம். ஓகேவா? அதன் மூலயமா ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிடா, பேஸா, சால்ட்டா அப்படின்றத என்னது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை ஆசிடாக இருந்தால் இது என்ன கலரை கொடுக்குது, பேஸாக இருந்தால் என்ன கலரை கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். அமிலம், காரம் அப்படின்றது. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 3 விதமான சோதனைகள் என்பது என்னது இருக்குது. ஒன்று லிட்மஸ் தாள் சோதனை. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து எதுலேயும் வரும்னா ஆசிட் பேஸ் சால்ட்லேயும் இது வரக்கூடியது தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர் சோதனை, இன்னொன்று ஃபினாப்தலின் சோதனை, இன்னொன்று மெத்தில் ஆரஞ்சு சோதனை. மெத்தில் ஆரஞ்சு சோதனை. இதை 3ஐயும் வச்சு தான் ஒரு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிடா, பேஸா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? முதல்ல இதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் கொஸ்டினுக்கு வரேன். ஓகேவா? லிட்மஸ் பேப்பர் சோதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார் அப்படின்னு என்னது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. பார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இங்கே நடுவில் ஏ என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட். அப்போ இது எதுவாக மாற்றுதுன்னா ப்ளூ கலரை ரெட்டாக மாற்றுது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிளாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ லிட்மஸ் பேப்பர் சோதனையில் ஆசிட் வந்து எனது ப்ளூவை ரெட்டாக மாற்றும் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பேஸ், காரம் எதுவாக மாற்றுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆப்போசிட், அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா அதுதான் காரம். ரெட் கலரை ப்ளூ கலராக மாற்றினா அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? பேஸ் அப்படின்னு. இது லிட்மஸ் தாள் சோதனையில் உங்களுக்கு. ரெண்டாவது ஃபினாப்தலின். நம்ம கொஷினுக்கு இப்போ இங்கே வரோம். ஓகே, அதுக்கான பாயிண்ட் இதிலிருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். குறிப்பாக பி பேஸ் பிங்க் கலர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரே சவுண்ட் வருதா? பி பேஸ் பிங்க் கலர். அப்போ ஃபினாப்தலின் ஆனது பேஸில் இருக்கும்பொழுது தான் என்ன கலரை கொடுக்குது? பிங்க் கலரை கொடுக்குது. இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபினாப்தலினை பிங்க் கலராக மாற்றக்கூடிய சொல்யூஷன் என்னன்னா, அப்போ இந்த சொல்யூஷனோட நேச்சர் என்னவா தான் இருந்திருக்கும்? ஒரு பேஸாக தான் இருந்திருக்கும், ஒரு காரமாக தான் இருந்திருக்கும். அதான் நமக்கு ஞாபகத்தில் தெரியணும். ஒரு காரம். அப்போ இங்கே உருவாக்கப்படக்கூடிய இந்த சொல்யூஷன் காரம். ஓகேவா? அப்போ இந்த பேஸ் எதன் மூலமாக உருவாக்கப்படுது? இந்த ஏ என்ற காம்போனன்ட்டு நீரோடு வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு பேஸ் என்பது உருவாக்கப்படுதும். அந்த பேஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஃபினாப்தலினை என்னவா மாற்றுது? பிங்க் கலரில் மாற்றுது அப்படின்னு என்ன பண்ண முடியும்? நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஒரு சில கொஷின்ஸ் டைரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் இன்டைரக்டாக தான் தருவாங்க. அதை நாம் அனலைட்டிக்கலாக தான் என்ன பண்ணணும்? நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சார் ஃபினாப்தலின் ஆசிடுக்கு என்ன கலர் சார் கொடுக்குது? எந்த கலரையும் என்னது கொடுக்கல. அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு ஆசிடுக்கு என்ன சார் கலரை கொடுக்குது அப்படின்னு கேட்டால் பிங்க் கலரை கொடுக்குது. ஒருவேளை இங்கே ஃபினாப்தலினுக்கு பதிலாக மெத்தில் ஆரஞ்சு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ அது வந்து ஆசிட் அப்படின்றத நம்ம இங்கே எழுதணும். ஓகேவா? நிறம் காட்டிகளை வச்சு நம்ம வந்து என்னது பார்த்துக்கணும் இந்த கொஷின்.
ஓகேவா? அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு பேஸ் ஒரு காரத்துக்கு எந்த கலரை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோன்ற கலரை கொடுக்கும், மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஓகேவா? அப்போ பாருங்க, உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ் சால்ட்டை பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஓகேவா? ஒரு அனலைட்டிக்கலான கொஷின். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த கேள்வியில் கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபினாப்தலினை நமக்கு கிடைச்சிருக்க அந்த சொல்யூஷன் ஒரு பேஸ். ஸோ பேஸ் தான் என்ன பண்ணும்னா ஃபினாப்தலினை பிங்க் கலராக மாற்றும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதிலேயே நீரோடு சேர்ந்து ஓகேவா எது வந்து காரத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கணும். வெள்ளி ஓகேவா நீரோடு வினைபுரியுமா? வெள்ளி என்ற ஒரு உலோகம் வந்து நீரோடு வினைபுரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வினை புரியாது, அறை வெப்பநிலையில் வினை புரியாது. அப்போ கண்டிப்பாக எது கிடையாது? இந்த வெள்ளி என்பது கிடையாது. ஓகேவா? சல்ஃபர் வினைபுரிந்து நீரோடு வினைபுரிந்து சல்ஃபர் ஹைட்ரா அந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேவா? அதே மாதிரி கார்பன் வினைபுரிந்து நீரோடு வினைபுரிந்து ஒரு ஏன்னா பேஸ்ன்னு வந்ததுனாவே உங்களுக்கு ஹைட்ராக்சில் குரூப் என்பது வரணும் கடைசியில். ஓகேவா? கடைசியில் என்ன வரணும்னா ஹைட்ராக்சில் குரூப் என்பது வரணும், OH குரூப் என்பது வரணும். அப்போ சல்ஃபர் மற்றும் கார்பன் நீரோடு இணைந்தால் இந்த OH குரூப் என்பது வராது. அப்போ இங்கே மிச்சமாக மீதி இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா மெக்னீஷியம். ஸோ அப்போ இங்கே மெக்னீஷியம் இதோடு வினைபுரியும் பொழுது நமக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு என்ற ஒரு காரம் கிடைக்கிறது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு என்ற காரம் கிடைக்கும். அந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஏன்னா ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதால அர்ஹீனியஸ் கொள்கையின் அடிப்படையில், எந்த கொள்கையின் அடிப்படையில்? அர்ஹீனியஸ் பிரின்சிபல் அடிப்படையில் ஒரு சொல்யூஷனில் ஹைட்ராக்சில் அயனிகள் இருந்தால் அந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நம்ம ஒரு பேஸ் அல்லது காரம் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த காரம் தான் ஃபினாப்தலின் நிறங்காட்டி சோதனையின் பொழுது எதை எதுவாக மாற்றுது? உங்களுக்கு வந்து பிங்க் கலரை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? பிங்க் கலரை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த முதல் கேள்விக்கு விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இருக்கக்கூடிய மெக்னீஷியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்க. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ சில்வர் என்பது நீரோடு வினைபுரியாது, மெக்னீஷியம் என்பது நீரோடு வினைபுரிந்து எதை தருது அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை தருது, கூட எந்த ஒரு வாயுவையும் தருதுன்னா ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. இதையும் கேள்வியில் கேட்கலாம், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரியாக்ஷனை என்டையராக நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? சில்வர் கோல்டு இதெல்லாம் நீரோடு வினை புரியாது. அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்குறீங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் என்பது என்னது? நீரோடு வினைபுரிந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக என்னது உருவாக்கக்கூடியது. அதனோடு சேர்ந்து எந்த வாயு உருவாக்கப்படுதுன்னா ஹைட்ரஜன் அப்படின்ற வாயு உருவாக்கப்படும். ஹைட்ரஜன் என்பது உருவாக்கப்படும். ஓகே, நீர் மூலக்கூறானது H+ ஆகவும் OH- ஆகவும் மாறும். ஹைட்ராக்சில் குரூப்பாகவும் ஹைட்ரோனியம் குரூப்பாகவும் மாறும். அப்போ அந்த ஹைட்ரோனியம் குரூப் என்பது 2 Hகள் சேர்ந்தால் H2 மாறி என்னவா மாறிடுது? உங்களுக்கு ஹைட்ரஜனாகவும் மாறிடுது. இந்த ரியாக்ஷனையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அல்கலைன் சொல்யூஷன்னா பேஸ் சொல்யூஷன். பேஸ் சொல்யூஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினாப்தலினை பிங்க் கலரில் மாற்றும். ஓகேவா? சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன? டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர். கார்பனும் எதோடு வினை புரியாது? நீரோடு வினை புரியாது. அப்போ முதல் கேள்விக்கு சரியான விடை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெக்னீஷியம். ஓகேவா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓகேவா? உலோக ஆக்சைடுகள், குறிப்பாக மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஜெனரலி வாட் இன் நேச்சர்? பொதுவாக இந்த உலோக ஆக்சைடுகள் என்பது எந்த தன்மையை கொண்டு காணப்படுகிறது? அமிலத்தன்மையை கொண்டு காணப்படுதா, இல்லை காரத்தன்மையை கொண்டு காணப்படுதா, இல்லை நடுநிலைத்தன்மை கொண்டதா காணப்படுதா, அல்லது இனிப்புத்தன்மையை கொண்டு காணப்படுதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா உலோக ஆக்சைடுகள் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காரத்தன்மை கொண்டதாக தான் காணப்படும். அதனால தான் உங்களுக்கு பீரியாடிக் டேபிள்லேயே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஓகேவா? குரூப் 1லையும் குரூப் 2லையும் இருக்கக்கூடியதை அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? உலோகங்கள் அப்படி கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்திருப்போம். அப்போ உலோகங்கள் உங்களுக்கு நேச்சுரலாகவே எந்த நிலையில் இருக்குது? பெரும்பாலான உலோகங்கள்னு பார்த்தீங்கன்னா காரத்தன்மையிலேயே இருக்குது.
ஒரு சில இங்க என்ன கேட்டிருக்காங்க, உலோக ஆக்சைடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பா உலோகங்கள்னா என்னன்னு தெரிஞ்சோம்னா நம்ம உலோக ஆக்சைடுகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உலோகத்தோடு ஒரு மெட்டலோடு ஆக்சிஜன் இணைந்து காணப்பட்டால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, உலோக ஆக்சைடுகள் என்று அழைக்கிறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்க. குறிப்பா மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் பேஸ் இன் நேச்சர். ஒரு சில உலோக ஆக்சைடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தன்மையும் கொண்டு காணப்படும். ஒரு சில உலோக ஆக்சைடுகள் அமிலத்தோடு வினைபுரியும் பொழுது அது காரத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும், காரத்தோடு வினைபுரியும் போது அமிலத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேவா? அதாவது ஈரமைப்பு தன்மையை கொண்டவைகளாக அது காணப்படும். ஓகேவா? அதை எல்லாமே நம்ம என்னது ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மெட்டல் ஆக்சைட்ஸ் குறிப்பாக எதுவாக செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, அமிலத்தன்மை கொண்ட ஒரு ஆக்சைடுகளாகவே செயல்படுது. அமிலத்தன்மை கொண்டதாகவே என்னது செயல்படுது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? குறிப்பாக மெட்டல் ஆக்சைடுக்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்காக அதே மாதிரி இது எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ். அறை வெப்பநிலையில் இந்த உலோக ஆக்சைடுகள் என்பது எந்த நிலையில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, திடநிலையில் காணப்படும். ஓகேவா? படிக திடநிலையில் காணப்படும். ஸோ அப்போ இந்த கேள்விக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, ஆப்ஷன் 4 பேசிக் இன் நேச்சர், காரத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னது நம்ம பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக குறிப்பாக பாருங்கள், மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்னு ஒரு உலோக ஆக்சைடை நாம் ஒரு அமிலத்தோடு வினைபுரியும் பொழுது நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா சால்ட்டை கொடுக்குது. இதெல்லாம் கேள்விகளில் கேட்கலாம். உலோக ஆக்சைடுகள் அமிலங்களோடு வினைபுரியும் பொழுது எதை தரும் அப்படின்னு கேட்கலாம், உப்பினை தரும். ஓகேவா? என்னத்தை தருகிறது, உங்களுக்கு ஒரு சால்ட்டை தருகிறது. மெக்னீஷியம் குளோரைடு என்பது என்னது, இங்க சால்ட். ஓகேவா? ஸோ இது முக்கியம். இதில் எக்ஸப்ஷனல் திங்ஸாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரமைப்பு தன்மை கொண்ட உலோக ஆக்சைடுகள் அல்லது ஈரியல்பு தன்மை கொண்ட உலோக ஆக்சைடுகளும் என்னது காணப்படுது. குறிப்பாக எடுத்துக்காட்டாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, அலுமினியம் ஆக்சைடு மற்றும் ஜிங்க் ஆக்சைடு, துத்தநாக ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஜிங்க் ஆக்சைடு அல்லது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், துத்தநாக ஆக்சைடு அப்படின்னு. துத்தநாகம் என்றாலும் ஜிங்க்னாலும் ஒன்று தான். ஓகே, தமிழில் பேர் கொடுத்தா கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்துக்குங்க. துத்தநாக ஆக்சைடு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் ஏன் இதை ஈரியல்பு தன்மை கொண்ட ஏன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக உலோக ஆக்சைடுகள்னு சொன்னால் உங்களுக்கு காரத்தன்மை கொண்டது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அதுவே பர்டிகுலரா அலுமினியம் ஆக்சைடு என்ன தன்மை கொண்டது, ஜிங்க் ஆக்சைடு என்ன தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஈரியல்பு தன்மை கொண்டது. குறிப்பா ஆம்போடெரிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். என்ன சார் ஈரியல்பு தன்மை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இது காரத்தோடு வினைபுரியும் போது இந்த அலுமினியம் ஆக்சைடு மற்றும் ஜிங்க் ஆக்சைடு போன்ற உலோக ஆக்சைடுகள் ஓகேவா காரத்தோடு வினைபுரியும் பொழுது அமிலத்தன்மையை கொண்டும் அமிலங்களோடு வினைபுரியும் பொழுது காரத்தன்மையை கொண்டும் காணப்படும். அப்ப எந்த பொருளோடு வினைபுரிகிறோம் என்பதை பொறுத்து இது அமிலத்தன்மையையும் கொண்டு காணப்படும், காரத்தன்மையையும் கொண்டு காணப்படும். அதனாலதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோக ஆக்சைடுகளுக்கு நம்ம என்னன்னு பெயர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரியல்பு தன்மை கொண்ட உலோக ஆக்சைடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆம்போடெரிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? இதெல்லாம் இந்த கொஷின்ஸ் மூலமா இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியதா இருக்கும். ஈரியல்பு ஆக்சைட்ஸ் ஓகேவா, அமிலத்தோடு வினைபுரியும் பொழுது காரமாகவும் காரத்தோடு வினைபுரியும் பொழுது அமிலமாகும். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஓகேவா? முக்கியமா குறிச்சு வச்சுக்கோங்க. அலுமினியம் ஆக்சைடு மற்றும் துத்தநாக ஆக்சைடுகள். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாருங்க, அலுமினியம் ஆக்சைடு ஓகேவா ஒரு HCl என்ற ஒரு அமிலத்தோடு, இது ஆசிடு. அப்ப ஆசிடோடு வினைபுரியும் பொழுது இது என்னதை தருது, அதே சால்ட்டை தான் தருது. அந்த நேரத்தில் இது என்னவாக வினைபுரிகிறது, என்னவாக செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸாக செயல்படும். அதே அலுமினியம் ஆக்சைடு ஒரு காரத்தோடு வினைபுரியும் பொழுது, சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற ஒரு காரத்தோடு வினைபுரியும் பொழுது உங்களுக்கு எங்கேயும் என்ன கிடைக்குதுன்னா என்னது, அதே உப்பு என்பது தான் கிடைக்குது, சோடியம் அலுமினேட் என்பது கிடைக்குது. அதே மாதிரி இங்க என்ன சார், இது என்னவா செயல்படும்னா இங்க இது ஆசிடாக செயல்படும். ஓகே, அதனால தான் பாருங்க, ஒரு ரியாக்ஷன்ல ஆசிடோடு வினைபுரியும் பொழுது பேஸாகவும் பேஸோடு வினைபுரியும் பொழுது என்னது ஆசிடாகவும் என்னது இது செயல்படுகின்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், எக்ஸப்ஷனல் கேஸ். உங்களுக்கு கொஷின்ல உலோக ஆக்சைடுகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை பர்டிகுலரா போயிட்டு ஜிங்க் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு சொன்னாங்கன்னா
அப்போ அது என்னவாக செயல்படுகிறதுனா அந்த வினையை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஈரியல்பு தன்மை கொண்டது, அமிலமாகவும் செயல்படும் காரமாகவும் செயல்படும். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈரியல்பு ஆக்சைடுகள்னா என்ன என்பதை நீங்கள் படிக்கணும் தேர்வுக்காக. அந்த போர்ஷனில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். போலாமா? ஒரு சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தந்திருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சைடுகள், குறிப்பாக இந்த காரத்தன்மை கொண்ட ஆக்சைடுகள் அதனுடைய பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். காரத்தன்மை கொண்ட ஆக்சைடுகள் ஆனது நீரில் கரையும் தன்மை கொண்டது. தே ஆர் சாலிபிள் இன் வாட்டர். நீரில் கரையும் தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. ஓகேவா? ஒரு சில மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆக்சைடுகள் பார்த்தீங்கன்னா இது கரையாது. ஓகேவா? இங்கே பொதுவாக அல்கலி மெட்டல் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய தன்மை கொண்டதாக இது காணப்படும். ஓகேவா? அதற்கடுத்து ஓகேவா இது அயனித்தன்மை எப்படி காணப்படுகிறது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இதில் அயனித்தன்மை, உலோக ஆக்சைடுகளினுடைய அயனித்தன்மை என்பது எப்படி காணப்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ உலோகத்தன்மையில் பார்க்கும் பொழுது அது எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். அயனினா ஆல்ரெடி நம்ம முந்தைய வகுப்புகளிலே படிச்சிருப்போம். அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் சமநிலையற்று காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, புரோட்டான் அதிகமாக இருந்தால் அது நேர்மின் அயனி, எலக்ட்ரான்கள் அதிகமாக இருந்தால் அது எதிர்மின் அயனி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ சாதாரண நிலையில் உலோக ஆக்சைடுகளானது இந்த மாதிரி அயனிகளாக பிரியக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. நீரில் கரையக்கூடியவை. ஓகே, அயனியாக பிரியக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கக்கூடியது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க சோடியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு என்னவா பிரிஞ்சிருக்கு பாருங்கள். மெக்னீஷியம் அயான்ஸாகவும் ஆக்சிஜன் அயனிகளாகவும் இது பிரிஞ்சிருக்கு. அப்போ அயனியாக்கும் தன்மையே இதற்கு காணப்படும். அயனிகளாக்கப்படக்கூடிய தன்மை இதற்கு இருக்குது. இதனுடைய உருகுநிலை மற்றும் கொதிநிலை என்பது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய அயனி பிணைப்புகளை பொறுத்தது. ஓகேவா? குறிப்பாக இதனுடைய உருகுநிலை மற்றும் உங்களுக்கு அந்த கொதிநிலை பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்கக்கூடியது. இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட் எழுதிக்கிங்க. ஓகேவா? உருகுநிலை மற்றும் கொதிநிலை என்பது மிகவும் அதிகமானதாக காணப்படக்கூடியது. ஓகேவா? அதே மாதிரி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் பாயிண்ட்ஸ். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலோக ஆக்சைடுகள் சம்பந்தமான பேசிக் பாயிண்ட்ஸ். குறிப்பாக ஈரியல்பு ஆக்சைடுகளை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு என்பது இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கேள்வி. ஆல்கஹால் ரியாக்ட்ஸ் வித் சோடியம். ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டாவே அங்கே என்ன இருக்கும்? OH என்பது இருக்கும். ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டாவே OH என்பது இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்கஹால்ஸ் ரியாக்ட்ஸ் வித் சோடியம். சோடியத்தோடு வினைபுரியும் பொழுது நமக்கு எந்த வாயுவை தருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சோடியம்னா Na, சாரி. சோடியத்தோடு வினைபுரியும் பொழுது நமக்கு எந்த வாயுவினை தருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதற்கான வினையை நம்ம முழுமையாக பார்ப்போம். ஹைட்ரஜன் என்ற வாயுவை இது தருகிறது. குறிப்பாக ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், R என்பது ஒரு காமன் குரூப். ஓகேவா? ஆருக்கு முன்னாலும் நீங்கள் எந்த ஒரு குரூப்பை வேணாலும் வச்சுக்கலாம். குறிப்பாக C2H5 இங்கே நீங்கள் ஒரு உண்மையான ஒரு ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னாவே தெரியும். எத்தனால் என்ற ஒரு ஆல்கஹால் இருக்குது. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய காம்போனண்ட்டை நம்ம காமனாக ஆறுன்னு வச்சுக்கிட்டோம் அங்கே காமன் ஈக்குவேஷனில் அங்கே. ஓகேவா? அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆல்கஹாலை கூட எடுத்துக்கலாம். ஸோ C2H5OH அப்படின்ற ஒரு ஆல்கஹால் அவங்க காமனாக ஒரு ஆல்கஹாலை தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பர்டிகுலராக போகணும்னா உங்களுக்கு எடுத்தோடனே எத்தனால் தான் கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஓகேவா? அப்போ எத்தனால் என்பது காணப்படுது. அது எத்தனால் எது கூட வினைபுரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோடியத்தோடு வினைபுரிகிறது. ஓகேவா? அப்படி வினைபுரியும் பொழுது நமக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H5. ஓகேவா? தென் ONA. குறிப்பாக இதை நாம் சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்னு நம்ம அழைப்போம். சோடியம் ஈத்தாக்சைடு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் என்பது காணப்படுது. சோடியம் ஈத்தாக்சைடு என்பது உருவாக்கப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உப்பு. சோடியம் ஈத்தாக்சைடு என்பது ஒரு வகையான உப்பு. அதற்கு பை ப்ராடக்டாக என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் என்பது கிடைக்குது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிஜன் ஆனது இது காமனான ஒரு ட்ரைட். ஓகேவா? சாரி, ஒரு ஆல்கஹால் ஆனது ஓகேவா ஒரு சோடியத்தோடு வினைபுரியும் பொழுது நமக்கு எண்டு ப்ராடக்டாக என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் வாயு வரும்.
இதை மட்டும் ஒரு காமனான பண்பா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா ஆல்கஹாலுடைய ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா என்னது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு விடை என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஆப்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஹைட்ரஜன். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சால்ட் வரும். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளாக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சால்ட்டு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் என்பது என்னது இங்கே வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் என்னது உங்களுக்கு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். அதுக்கடுத்து இந்த எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு நியூலாந்தினுடைய எண்ம விதி, குறிப்பாக இந்த தனிமை வரிசை அட்டவணையை உருவாக்கக்கூடிய முறைகளில் பல்வேறு அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஈடுபட்டு இருக்காங்க. அதில் 1865களில் ஓகேவா இந்த நியூலாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 8 பிரிச்சு வைக்கிறார். குறிப்பாக இப்போ சங்கீத முறைகளில் சரிகம பதனி பதனீச அப்படின்னு எனது 8 உங்களுக்கு அந்த ஸ்வரங்கள் என்பது எனது காணப்படும். அதே போன்று அதை அடிப்படையாகவே கொண்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிமங்களை 8 என்னது பிரிக்கிறார். இந்த 8 என்பது வந்து பார்த்தீங்கன்னா முதல் தனிமமும் 8வது தனிமமும் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டு காணப்படுகிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட தனிமங்கள், குறிப்பிட்ட வகையான தனிமங்களை மட்டும்தான் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதில் அந்த முறையில் அடுக்க முடியுது. ஓகேவா? எல்லா தனிமங்களையும் இந்த எண்ம முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்மம் என்பது 8 என்ற கணித முறையில் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வகைப்படுத்த முடியவில்லை. அப்போ இவருடைய அந்த அணு அமைப்பு முறைகளில் எலமெண்ட்ஸ் குறிப்பாக தனிமங்களை வரிசைப்படுத்தக்கூடிய அந்த முறையில் எந்த தனிமத்திலிருந்து எந்த தனிமம் வரை வைத்திருந்தார், வரிசைப்படுத்தினார் அப்படின்னு அதுவும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும். குறிப்பாக கால்சியம் வர அவரால் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வகைப்படுத்த முடியும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தனிமங்கள் சிமிலர் பண்புகள் இல்லை. ஏன்னா இவரோட முறை என்ன, ஓகேவா, அந்த இசையமைப்பு முறையை சிமிலராக வச்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தனிமமும் 8வது தனிமமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டு காணப்படணும். அதனால தான் என்னது 8 பிரிக்கிறார். ஓகேவா? எண்ம முறை அப்படின்னு சொல்லுவோம். நியூலாந்தினுடைய எண்ம தனிமை வரிசை அட்டவணை முறை அப்படின்னு நம்ம என்னது சொல்லுவோம்னா இவருடைய அமைப்பை சொல்லுவோம். அப்போ இவர் எந்த தனிமத்தில் ஆரம்பித்து எந்த தனிமத்தில் முடிச்சாரு அப்படின்ற கேள்விகள் கேட்கலாம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, அணு அமைப்பு சார்ந்த முறைகளை என்னது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸில் ஓகேவா இவர்கள் இந்த தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கிய அந்த வரலாறை பற்றி என்னது நீங்கள் படிக்கணும். ஒவ்வொருவரும் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னது நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த நியூலாந்தினுடைய எண்ம முறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனில் ஆரம்பித்து தோரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இவருடைய முறையானது முடிவு பெற்று காணப்படுது. ஹைட்ரஜனில் ஆரம்பித்து தோரியம் வரை தான் என்னது இவரால் வரிசைப்படுத்த முடியுது. குறிப்பாக இவரோட முறைகளை முதல்ல பார்த்துருவோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இவர் தான் நியூலாண்ட் 1865களில் இவர் உருவாக்குறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட்ரஜன் 1, ஓகேவா, லித்தியம் 2, ஓகே, இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கார். கடைசியில் வந்து 8வது தனிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின். அப்போ இது ரெண்டும் சிமிலரான ஒரு கேரக்டரை வச்சிருக்கு அப்படின்னு என்ன சொல்கிறாரு இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு இவருடைய தனிமை வரிசை அட்டவணை முறையை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 8 இது இருக்குது. ஓகேவா? அப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து குளோரின் ஹைட்ரஜன் ஃப்ளூரின் இது 3 ஒரே மாதிரியான அமைப்புகளை கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? கரெக்ட். ஓகேவா? பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எது கால்சியம் வரை இவருடைய ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது. கால்சியத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த குரோமியம், ஓகேவா, அலுமினியம் இதெல்லாம் ஒரே பண்புகளை கொண்டு காணப்படுதான்னு கேட்டிங்கன்னா அதில் டிஸ்சிமிலாரிட்டிஸ் வருது. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிமிட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு தனிமை வரிசை அட்டவணை முறை தான். அப்போ இதில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்னது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ எதில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனில் ஆரம்பித்து எங்கே 55வது இருக்கக்கூடிய தோரியம் வரை தான் என்னது பண்ண முடியுது அவரால் தனிமை வரிசை அட்டவணையில் வைக்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தனிமங்கள் மொத்தம் எத்தனைங்க 118 தனிமங்கள். ஹைட்ரஜன் ஆரம்பித்து உகானீசியம் வரை இருக்கக்கூடிய 118 தனிமங்கள். இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, நோபல் கேஸஸ் எது, ஓகேவா, கார உலோகங்கள் எது, கார மண் உலோகங்கள் எது, டி பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எது, மெட்டல் எது, நான் மெட்டல் எது, மெட்டலாய்டு எது, நோபல் கேசஸ் மந்த வாயுக்கள் எது, ஓகேவா, அதனுடைய பேலன்சிஸ் என்ன, இதெல்லாம் அடிக்கடி கேள்விகள் கேட்டுக்கிட்டே வராங்க. ஓகே, அதனால இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். எஃப் பிளாக் எலமெண்ட்னா என்ன, ஓகேவா, ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடியது எது, லாந்தனைடுனா என்ன,
ஓகேவா. ஆக்டினைடுனா என்ன, இது எல்லாமே நம்ம வந்து எனது பார்க்கணும். ஓகேவா. எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்னு வந்து அதில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், அட்டன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா. அப்போ இவருடைய முறையில் இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த தனிமத்தில் ஆரம்பித்தார், எந்த தனிமத்தில் முடித்தார். இந்த நியூலாந்தினுடைய எண்ம விதியின் அடிப்படையில் தனிமை வரிசை அட்டவணை வகைப்படுத்தலில் எது முதல் எது கடைசி அப்படின்னு கேட்குறாரு. முதல் என்பது ஹைட்ரஜன், கடைசி என்பது தோரியம் 56. ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூலாந்தினுடைய எண்ம விதி அப்படின்னு சொல்லுவோம். நியூலாந்தினுடைய எண்ம விதி ஹைட்ரஜனில் ஆரம்பித்து என்னது தோரியத்தில் முடிகிறது. எத்தனை தனிமங்களாக அவர் சீர்வரிசைப்படுத்துகிறார்னா 8 தனிமங்களாக சீர்வரிசைப்படுத்துகிறார். எப்படி, ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டதாக காணப்படக்கூடியது. இவர் எதை அடிப்படையாக கொண்டு இந்த 8 தனிமங்களை வந்து ஒரே பண்புகளின் அடிப்படையில் சீர்வரிசைப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேவா, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ். ஓகேவா, அணு நிறையின் அதிகரிப்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு. ஓகேவா. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவான ஒரு அட்டாமிக் மாஸ், குறிப்பாக அணு நிறையை கொண்டதாக காணப்படும். அப்போ அதிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா, அணு நிறையை அடிப்படையாக கொண்டு இன்க்ரீஸ் ஆக 8 தனிமங்களாக சிமிலரான ப்ராப்பர்ட்டி, அதாவது முதல் தனிமமும் 8வது தனிமமும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாரு, வரிசைப்படுத்திக்கிட்டே போகிறார். அப்போ இதெல்லாம் கேட்கலாம். அதனால தான் நியூலாந்தின் எண்ம விதி, அந்த பேர்லேயே உங்களுக்கு 8 என்ற ஒரு எண்மம் என்றால் 8 ஆக்டேவ்ஸ். ஓகேவா. ஸோ இதை எப்போ சார் இவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாருன்னா 1865 வந்து பார்த்தீங்கன்னா என்னது இவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு இந்த தியரியை. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்த்துக்கணும். குறிப்பாக இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நான் சொல்கிறேன். ஓகேவா. இதில் சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொன்னார் 8. ஆனால் எதோட முடிஞ்சதுன்னா இந்த கால்சியத்தோடு இந்த சிமிலாரிட்டிஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நிறைய டிசிமிலாரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா. அதனால் இதில் நிறைய லிமிட்டேஷன்ஸும் என்னது இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அப்போ இந்த கேள்விக்கு என்ன சார் விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனது ஹைட்ரஜனில் ஆரம்பித்து தோரியம் வரை எனது முடிவுற்று காணப்படுகிறது. யாரனுடைய தனிமை வரிசை அட்டவணை முறை, தனிமை வரிசை சீரமைப்பு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூலாந்தின் எண்ம தனிமை வரிசை அட்டவணை முறை அப்படின்னு என்னது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1865 ஆண்டு எனது இதை அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஸோ இதற்கு 2வது ஆப்ஷன் தான் எனது சரியான விடை. ஸோ நாம் அடுத்து போகலாம். அடுத்ததாக, இன் எ கிவன் கெமிக்கல் ரியாக்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஸ்பீஷியஸ் ஆக்ட்ஸ் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பாருங்க, ஆக்சிஜனேற்ற காரணி, ஆக்சிஜன் ஒடுக்க காரணி, ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா. எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ஆக்சிஜன் ஆர் ரிடக்ஷன் ஏஜென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இங்கே பாருங்க, இங்கே அலுமினியம் என்பது காணப்படுது. அது எதனோடு வினைபுரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, ஃபெரஸ் ஆக்சைடோடு வினைபுரிஞ்சுது. அப்போ வினைபுரிஞ்சு என்னத்தை சார் தருதுன்னு கேட்டால் அலுமினியம் ஆக்சைடை தருது. அப்போ ஆக்சிஜன் எங்கே நீக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆக்சிஜன் என்பது நீக்கப்படுது. ஆக்சிஜன் என்பது நீக்கப்பட்டால் அங்கே எது போகுது அப்படின்னு அர்த்தம்னா, எலக்ட்ரான் என்பது செல்கிறது அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரான் என்பது செல்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிஜன் எங்கே போய் சேருது, இந்த அலுமினியத்தில் போய் சேருது. அலுமினியத்தில் போய் ஆக்சிஜன் சேர்ந்தா ஓகேவா, இங்கே வந்து எலக்ட்ரான் இழக்கப்படுகிறது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அலுமினியத்தில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. ஓகே, ஃபெரஸ் ஆக்சைடில் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் என்பது நடக்குது. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரிடக்ஷன் ஏஜென்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிங்க வித் ரெஸ்பெக்ட் டு கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் லூசிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா. இங்கே பாருங்க, இந்த 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 ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் இந்த ஒரே ஒரு டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நீங்கள் போதும். ஓகேவா. ஸோ எந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து நீக்கப்படுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்க காரணி என்று அழைப்போம். ஒடுக்க காரணி என்பது என்று அழைப்போம். எந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அலுமினியத்துக்கு கூட எது வினைபுரியுது, ஃபெரஸ் ஆக்சைடு என்பது வினைபுரியுது. இந்த ஆக்சிஜன் இதிலிருந்து வெளியே போகுதுன்னா அப்ப இங்க எது உள்ள வருதுன்னு அர்த்தம், எலக்ட்ரான் என்பது உள்ள வருதுன்னு அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இங்க வருது. ஓகேவா. Al2O3 என்பது எனது உருவாக்கப்படுது. அப்ப இங்க என்ன நடக்குது, இங்க எலக்ட்ரான் என்பது வெளியேற்றப்படுகிறது, இங்க எலக்ட்ரான் என்பது இன்.
அப்போ இன்ன என்னது, இது கெயின். ஃபெரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் நடக்குது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே அலுமினியத்துக்கு என்ன நடக்குது, எலக்ட்ரான் லாஸ் நடக்குது. அதனால நாம் இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாம் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றது என்னது, அலுமினியம். தென் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ ஃபெரஸ் ஆக்சைடு அண்டு அலுமினியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது, இதுக்கு சரியான ஒரு விடை. இதே போன்று உங்களுக்கு மேலும் பல வினாக்களோடு நம்ம அடுத்த வகுப்புல என்னது சந்திப்போம். நன்றி.